வணக்கம் மக்களே, வாங்க டிஎன்பிசி குரூப் 4ல கேட்ட ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஏ நாட் ஈக்குவல் டு பி, பி நாட் ஈக்குவல் டு சின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் வந்து எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இது எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதணும்னு பாருங்கள். ஏ நாட் ஈக்குவல் டு பின்னு எழுதிக்கலாம், பி நாட் ஈக்குவல் டு சின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏவும் சியும் ரிலேட் பண்ணணும். அப்போது ஏ வந்து நாட் ஈக்குவல் டு சியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஏ வந்து சி, ஏ நாட் ஈக்குவல் டு சி ஆர் ஏ ஈக்குவல் டு சி. ஸோ ரெண்டுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இது இல்லைனா இது. ஓகேங்களா? இதுதான் கண்டிஷன். ஸோ இது மாதிரி வந்துச்சுன்னா இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவாங்க? டாட்டாலஜின்னு சொல்லுவாங்க. டாட்டாலஜினா ஒரு வாக்கியத்தில் ஒரே பொருளை கொண்ட சொற்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவது தான் டாட்டாலஜி. ஸோ அதுதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. வாங்க கண்டிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள். பி நாட் ஈக்குவல் டு ஏ நாட் ஈக்குவல் டு சி அப்படின்னா இது எப்படி எழுதலாம்னா பி நாட் ஈக்குவல் டு ஏன்னு எழுதலாம், ஏ நாட் ஈக்குவல் டு சின்னு எழுதலாம். ஸோ இதில் என்ன ஒரு கண்டிஷன்னா இங்கே பாருங்கள், ஏ நாட் ஈக்குவல் டு சி கம்பல்சரியாக வரப்போகிறது கிடையாது. ஏ நாட் ஈக்குவல் டு சி இல்லைனா ஏ ஈக்குவல் டு சி ரெண்டுத்தில் எதனா ஒன்று தான் வரது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு கண்டிஷன் வரும்போது ஸோ நம்ம வந்து அது கரெக்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2 கண்டிஷன் வந்திருந்தால் கரெக்டு. ஸோ இதில் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா இதுவே பாசிபிலிட்டிஸ் தான், எதனா ஒன்று தான். ஏ நாட் ஈக்குவல் டு சி ஆர் ஏ ஈக்குவல் டு சி தான் இது. ஸோ இதில் ஒன்று மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ ஒன்று மிஸ் ஆகுது. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏபிசி ஆர் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஏ நாட் ஈக்குவல் டு பி, பி நாட் ஈக்குவல் டு சி, சி நாட் ஈக்குவல் டு ஏ. இதுக்கு தான் இதுக்கு மீனிங். ஓகேங்களா? ஸோ 1 2 3 கண்டிஷன் வருது. பட் இதுலேயும் வந்து இந்த ஏ ஈக்குவல் டு சி மிஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுவும் தப்பு. இது வாங்க, ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி. ஸோ இங்கே நாட் ஈக்குவல் இருக்குது. பார்த்தோன்னே தெரியுது இந்த கண்டிஷனும் தப்பு. இது பாருங்கள், ஏ நாட் ஈக்குவல் டு சி, ஏ ஈக்குவல் டு சி. ஸோ இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகுது. இது இல்லைனா இது. அப்போ 6 தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த இடத்துல அண்டு கொடுத்துருந்தாங்கன்னா இது தப்பு. ஸோ இது 6 கொடுத்துருக்கதால இதுதான் சரியான கூற்று. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ வந்து சப்போஸ் இங்கே அண்டு இருந்துச்சுன்னா இதுதான் ஆன்சர் நாட் நோன். இங்கே 6 இருக்கிறதால இதுதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ குரூப் 4ல் யாரெல்லாம் இந்த கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் டிக்கில் பார்க்கலாம். நன்றி மக்களே.